ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டல் விலாக். எல்லோருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லபடியாக இருக்குது. நான் அப்புறம் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி என்னோடய மகா சிவராத்திரி விரதத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு யோசனையாக இருந்துச்சு. ஓகே, இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி விரத வழிபாடுகள் நான் செஞ்சதே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், எனர்ஜெட்டிக்கான நாள், ரொம்ப உற்சாகமான நாள். காலையிலே குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலமிட்டுட்டு வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருக்குது. அங்கே லிங்க வழிபாடு இருக்குது. ஸோ ஓகே, நம்ம அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் முதல் நாளே பிளான் பண்ணிவிட்டு வில்வெளவை சாமிக்கு படைக்கலாம், எனக்கு தெரிஞ்ச பூஜைகள் பண்ண அன்னைக்கு வில்வேலைகள் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போய்ட்டு வாங்கிட்டு வில்வ மாலை கட்டி வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி காலையில் போய் நல்லா சாமி வழிபாடு பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வில்வ இலையை படைச்சிட்டு என்னோட மாலை தான் வில்வ இலையாக விழுந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு நிலைக்கால் பூஜைகள் பண்ணிவிட்டு வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் சாமிக்கு படைச்சு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. எனக்கு ஒரு நாள் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய கேரக்டர் எப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு கோவப்படுவேன், ப்ரெஷர் ஆகும். கோவப்படும் அப்படிங்கிறத விட ப்ரெஷர் ஆவேன். என் வாழ்க்கையில் நிறைய பார்த்தாச்சு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்கிட்ட டக்குன்னு கோவப்படுற நான் அன்னைக்கு ஃபுல்லாகவே என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நான் கோவமே படலை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். ரொம்ப உற்சாகமான நாளும் கூட. சந்தோஷமாக இருந்தேன். அன்னைக்கு என்னோடய ஆகாரம் கூட பச்சை தண்ணி தான். பெரியவங்களாம் சொன்னாங்க, சரி ஓகே, சாமிக்கு படைத்த பால் இருக்கும், கொஞ்சமாக பால் குடிச்சிக்கோ, நாட்டுப்பழம் சாப்பிடு, சாமி கூட நாட்டுப்பழங்கள் தான் படைக்கணும் அன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்க மகா சிவராத்திரிக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு பால் பிடிக்காது, ஏதாவது கலந்து காஃபி டீ குடித்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு படைச்சது சாப்பிட்லாம் அப்படின்னு கொஞ்சமாக குடித்தேன். என்னால் குடிக்க முடியல. ஒரு நாட்டுப்பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். நல்லா இருந்ததுங்க. அன்றைக்கி எனக்கு ஃபுல்லாகவே வயிறு ஃபுல்லாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கே என்னோடய முகத்தை பார்க்குறப்போ ரொம்ப பொலிவாக, ரொம்ப அழகாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதோட எனக்கு பார்க்குறப்போ தெரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் எப்போதும் நார்மலாக வேலை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அவன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிருந்தாங்க. அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். எனக்கு மட்டும் தானே சாப்பாடு, சரி ஓகே தக்காளி சாப்பாடு மட்டும் வச்சுரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடுகள் எல்லாம் முடிச்சிருச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் எங்கள் அம்மா வீட்டு கோவிலில் விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க. சின்ன கோவில் தான், ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தோம். விளக்கு பூஜைகள் முடிச்சுட்டு ஒரு 11:30 வரை இருந்தோம்னு நினைக்கிறேன். 11:30 வரை இருந்தோம். கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கையும் சரி ஓகே எல்லா வழிபாடுகளும் முடிச்சுட்டு எங்கள் ஊரில் தூத்துக்குடியில் சிவன் கோவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. சிவன் கோவிலில் பூஜை வழிபாடோ எனக்கு என்னென்னா 11 to 12 நம்ம 3வது கால பூஜை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எல்லோரும் சொன்னாங்க, அந்நேரத்தில் நீ என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக சிவனையா நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3வது கால பூஜை என்னால் உள்ளே போக முடியல, அவ்வளோ கூட்டங்கள். வெளியே எல்லாம் வீடியோலாம் வச்சுருந்தாங்க. 3வது கால பூஜையும் திருப்தியாக பார்த்து முடித்தேன். நல்லவேளை டிவியில் வச்சுருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி உள்ளே போகவே முடியல, அவ்வளோ கூட்டங்கள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. என்னால் கொஞ்சம் ஷார்ட்ஸை உள்ளே போட முடிஞ்சு. ஃபஸ்ட் வ்ளாக் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கிளிப் மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கலை நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அருமையாக நடந்துகிட்டு இருந்துச்சு. குட்டீஸ்லாம் சூப்பராக ஆடினாங்க. அந்த கதைகள் சொல்லி டான்ஸ் ஆடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இருக்க பார்த்தா கூட்டங்கள் அதிகமாகிட்டு நாங்கள் நின்றுக்கிட்டே இருந்தோமா, கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமாக அங்கே நிற்க முடியல. சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. சரி ஓகே நின்று பார்ப்போம், இவ்வளோ நேரம் நிற்க முடியும் அப்படி சொல்லிட்டு நின்று பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே டொனேட் பண்ணுற பேப்பர், ஓம் நம சிவாய எழுத பேப்பர் எல்லாமே வாங்கிக்கிட்டேன். சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் அணையா தீபம் வச்சுருந்ததுனால சரி வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஈச்சா வழிபாடு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே நேரம் போயிடும் அப்படிங்கிறதுனால பேப்பர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரதுக்கு எப்படியும் 3:30க்கு மேலே ஆகிடுச்சு. 3:30 4 o'clock தான் வீட்டுக்கு வந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எழுதிட்டு இருந்தேன். தீபம் அணையாமல் பார்த்துக்கிட்டு ஓம் நம சிவாய எழுதிட்டு அப்படியே நேரம் போச்சு. கரெக்டாக 5:30க்கு அப்புறம் மறுபடியும் போய் குளிச்சுட்டு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்புறம் நம்மளால் முடிச்சு நெய்வேத்தியம் வைக்கணும் இல்லைங்களா அன்றைக்கி காலையில் விரதம் முடிக்கிறதுக்காக. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாமிக்கு சக்கரை பொங்கல் தான் வச்சேன். கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வச்சுட்டு என்னோட விரத நாள் அன்றைக்கி முடிவடைஞ்சது. எனக்கு ரொம்ப
சந்தோஷமான நாள். விரத வழிபாடுகள் நல்லபடியாக முடிஞ்சது. இது ஃபஸ்ட் vlog அப்படிங்கிறதுனால சில பல தவறுகள் இருக்கலாம், மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.